உமை முலைப்பால் மனம் கொண்ட செவ்வாயும் பரம் கொண்ட கடிமையிலும் 12 கண்மலரும் சிரம் கொண்ட மறை இறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்த கண்ணை விட்டு நீங்காவே. எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்களையும் என்னுடைய நமஸ்காரங்களையும் என்னுடைய ஆசீர்வாதத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன். இது இந்த திருமந்திரம்ங்கிறது ஒரு பெரிய, அது சொல்ல முடியாத ஒரு கடல். அதுல 3000, அது ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒவ்வொன்றுன்னு சொல்றா. அது எப்படிதான் அவர் எழுதினாரோ அது தெரியல. அதுல சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. அந்த சின்ன விஷயங்கள் நினைச்சிட்டு இருக்கோம், அதுக்குள்ள ஊடுருவி பார்த்தா நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல கருத்துக்கள் இருக்கும், இல்ல தத்துவங்கள் இருக்கும், இல்ல புராணங்கள் இருக்கும், எப்படி வேணாலும் இருக்கும். அது நமக்கு எது வேணுமோ அதை நம்ம எடுத்துக்கலாம். அது தினமும் ஒரு திருமந்திரம் அப்படின்னு நான் இப்போ சும்மா சின்னதா ஒரு 4 நிமிஷத்துக்காக சொல்லிட்டு வரேன். அதை முடிஞ்சா நீங்க எல்லாரும் பார்த்தாக்க அதுல நம்மளோட அந்த வாழ்க்கையோட தத்துவம், வாழ்க்கையில என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம வேதம் சொல்லியிருக்கு இல்லையா, அந்த வேதம் மாதிரிதான் திருப்புகள் எல்லாமே அப்படிதான். அதை ஒரு சின்ன ஜிஸ்டா அது சொல்லுது. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா, இறைவருக்கு ஒரு பச்சிலை. அதாவது நம்ம சுவாமிக்கு நம்ம எல்லாம் இது பண்றோம். சில பேர் விக்கிரகம் வச்சுட்டு இருப்பா, சில பேர் படம் மட்டும் வச்சுட்டு இருப்பா. அதுக்கு நம்ம பிரார்த்தனை பண்றோம். பிரார்த்தனைங்கிறது எந்த விதமான வேணாலும் பண்ணலாம். நீங்க படத்தை வச்சுக்கலாம், இல்ல கோவிலுக்கு போகலாம், இல்ல போகாமையே இருக்கலாம். மனசுக்குள்ளேயே சுவாமி இருக்காங்கிற அந்த நம்பிக்கை இருந்தாலும் போறோம். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு அத்தாட்சியா, இப்ப அப்பா அம்மா எல்லாம் இல்ல சித்தி ஆயிட்டா அப்படின்னு வச்சிருந்தா கூட அதுல படத்தையும் நம்ம வச்சுக்கிறோம் இல்லையா. அது ஜஸ்ட் ஒரு நம்ம மனசு திருப்திக்காக தான். அது மாதிரிதான் இந்த விக்கிரகங்களோ இல்ல மற்றவைகளோ அது மனசு திருப்திக்காக. சரி, அதை வச்சுட்டா என்ன பண்றோம், இப்ப சில பேர் வெள்ளிக்கிழமை மட்டும் பூ போடுவாங்க. சில பேர் வாரம் முழுக்க, அதாவது நம்ம இருக்கிற வரைக்கும் இருக்கிற வீட்டுல நந்தவனம் அமைச்சோ இல்ல வெளியில வாங்கியோ எப்படியோ அது பூ போடுவாங்க. அது மாதிரி இவருக்கு என்ன சொல்றாருன்னா, திருமந்திரத்துல திருமூலர் என்ன சொல்றாருன்னா, அதாவது ஒரு பச்சிலை அதான போடணும். அந்த பச்சிலையினால என்ன பயன் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். தெரியாம கூட யாராவது பண்ணினாலும் கூட அதுக்கு நிறைய பயன் இருக்குன்னு நம்ம சிவராத்திரியை பார்த்தோம் இல்லையா. அது மாதிரி ஏதாவது ஒரு கொய்யா இலை எடுத்துக்கோங்க. கொய்யா இலையெல்லாம் உங்களுக்கு தெரியும், பிள்ளையார் சதுர்த்தி போது நம்ம பண்றோம் அப்படின்னு. அதனால அந்த இலைய போட்டாலும் சரி, அவர் அப்படி குளிர்ச்சி ஆயிடுவாராம். நம்ம சிவனை பத்தி தான் நான் சொல்லியிருக்கேன். அது மாதிரி சிவன்னா என்ன இறைவன், எந்த இறைவன் எடுத்துட்டாலும் கடைசியில எல்லா நதிகளும் கடல்ல போய் சேர்ற மாதிரிதான் அந்த சிவன் வச்சுக்கோங்க. இப்ப நான் இந்த இறைவருக்கு ஒரு பச்சிலையின் பயன் அது என்ன அப்படின்னு நான் சொல்றேன். முதல்ல ஒரு ஒரு செய்யுள். அந்த செய்யுளை நான் இப்ப ஜெயஸ்ரீ யாரோ பாட போறேன். இப்போ பாடின உடனே இது யாரு எழுதினதுன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஒரு பிஸ் மாதிரி தான். அதனால தெரிஞ்சவா சொல்ல வேண்டாம். அதாவது சுகுணாவும் ஜெயஸ்ரீ சொல்ல வேண்டாம், பாக்கி பேர்லாம் சொல்லலாம். இப்ப யார் பாடுறேன்னு பாடும். கொட்டை பாக்கு ஒரு கண். அது கொட்டை பாக்கும் ஒரு கண் கூடையை பார்மடியில் விட்டை பாக்கும் பாகம் பெண் பாக்கும் முட்ட நெஞ்சே ஆரணனும் நாரணனும் ஆதிமறையும் தேடும் காரணனை கண்டு களிப்பார். யாருக்கான தெரியுமோ இது யாரு எழுதினான்னு? 2 அர்த்தம் இருக்கும். சுகுணா யாரு எழுதினா? காலமேகப்புலவர். காலமேகப்புலவர். கொட்டை பாக்கும் ஒரு கண் கூடையை பார்க்கும் அடியில் பிட்டை பாக்கும் பாகம் பெண் பாக்கும் முட்ட நெஞ்சு ஆரணனும் நாரணனும் ஆதிமரியும் தேடும் காரணனை கண்டு களிப்பாக்கு. களிப்பாக்குன்னா அந்த பாக்கு கிடையாது, களிப்பாயிரு, அதாவது சந்தோஷமாயிரு அப்படின்னு காலமேகப்புலவர் சொல்றாங்க. கொட்டைங்கிறது சாதாரணமா கொட்டைன்னா ஒரு பழத்துல இருக்கிற கொட்டை. மாங்காய், இப்பதான் மாம்பழ சீசன் உங்களுக்கு. அது மாம்பழத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு கொட்டையை தூக்கி எரிஞ்சுடுறேன். அது சில சமயம் அது புதஞ்சாக்க அது மரமா ஆகும், அது வேற விஷயம். ஆனா அதுல கொட்டை இருக்கு இல்லையா, எல்லாத்துலயுமே கொட்டை இருக்கும். அது நீ
கொட்டை அப்படின்னு சொல்லுவா. முந்திரி கொட்டைன்னா முந்திரிக்கு வந்து உள்ளுக்குள்ள கொட்டை இருக்காது, வெளியில இருக்கும். அதனால ரொம்ப ஜாஸ்தியா எல்லாருக்கும் தெரிஞ்சவா, யாருக்கு தெரியறதுக்கோ, அதாவது அறிவு ஜாஸ்தி இருக்கிறவாளுக்கு வந்து முன்னாடி முன்னாடி சொல்றவாளுக்கு முந்திரி கொட்டை அப்படின்னு சொல்லுவா. அது மாதிரி இந்த கொட்டை. இப்ப ஆனா இந்த இடத்துல கொட்டைங்கிறது என்ன? தாமரை. கொட்டைனா என்ன? தாமரை. அதனால இதெல்லாம் நீங்க வந்து கவனிச்சுக்கணும். அந்த தமிழ்ங்கிறது பெரிய கடல். அது வந்து கொட்டைங்கிறது வந்து தாமரை குறிக்கிறது. தாமரையில வீச்சு இருக்கும். கொட்டை பாக்கு ஒரு கண் கூடியே பார்க்க முடியும் இல்லையா? கொட்டை என்பது தாமரையை குறிக்கிறது. தாமரையில வீற்றிருக்கும் பிரம்மன் வந்து பிரம்மன் தான் கொட்டைப்பாக்கு. கொட்டைங்கிறது தாமரை. கொட்டைப்பாக்கு யாரு? அந்த தாமரையில வீச்சு இருக்கும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், பிரம்மா எப்போதும் தாமரையில வீச்சிருக்காரு. நாராயணனுக்கும் பிரம்மனுக்கும் என்ன ஆச்சுன்னா, தங்கள்ல யாரு பெரியவான்னு, ஏன்னா வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த இதுல இருந்து உத்தியில இருந்து, நாராயணனோட உத்தியில இருந்து பிரம்மா தோன்றாருன்னு நீங்க வந்து நிறைய இந்த திருவனந்தபுரத்துலயோ இல்ல இங்கேயோ அனந்த பத்மநாப சுவாமி கோவில்லையோ எங்க பார்த்தாலும் அங்கேயிருந்து அப்படி அவர் வந்து தெரியும். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், பிரம்மா தான் எல்லாத்தையும் படிச்சிருவாங்க. அதனால அவ ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் வருது, யார் பெரியவா, யாரு முதல்ல, யாரு யார படிச்சா அப்படின்னு. அதனால யார் பெரியவான்னு வாக்குவாதம் நடந்த போது நடுவுல வந்து என்னாச்சு, சரி சரி இதுக்கு என்னால தீர்வு காணணும், சும்மா அப்படியே வாக்குவாதம் இருந்த பிரயோஜனமா, அதனால ஒரு நடுவுல வந்து ஜுவாலை வந்து வந்து விடுது, அங்க நிக்கிறது. அதோட வந்து ஜுவாலைங்கிறது என்ன? ஒரு தீப்பிழம்பு. அது வந்து அதோட அடியும் முடியும். சரி சரி நீங்க ரெண்டு பேரும் யார் பெரியவான்னு நான் சொல்றேன், முதல்ல வந்து இதோட இந்த தீப்பழம்போட இந்த ஜோதியோட அடியும் முடியும் நீங்க தேடுங்கோ அப்படின்னு. அப்ப வந்து அவ ரெண்டு பேரும் தேடிட்டு போனா. ஒருத்தர் வந்து முடிய தேடினா, யார் தேடினா? பிரம்மா தேடினா. அது வந்து வேற இத வச்சு அன்னப்பறவையா வச்சுட்டு இவர் கூர்மாமா வந்து இத தேடினார், அடியை தேடினார். அப்ப கொட்டைப்பாக்கான இவன் வந்து சிவனது முடியை தேடினார். கொட்டைப்பாக்கு யாரு? பிரம்மா. அப்போ ஒரு கண்ணால் மட்டும் கூடி பார்க்கும் நிலைக்கு ஆளானா. அதாவது முடிவை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தாரு இல்லையா? பிரம்மனோட கண்ணு ஒன்று வந்து சிவப்பு பேரொளி தாங்காம குருடாயிடுது. அதாவது அப்படி போயிட்டே இருக்கார் இல்லையா? அதனால அவர் அப்படியே அந்த பேரொளிய, ஏன்னா இவர் வந்து அட்மிட் பண்ணிட்டார். நாராயணன் வந்து விஷ்ணு வந்து ஐயோ என்னால முடியல, நான் கொஞ்சம் தூரம் போனேன், என்னால வந்து அடியை காணவே முடியலன்னு அவர் பின்வாங்கிட்டார், அதாவது சரண்டர் ஆயிட்டார். ஆனா இவர் ஏன் முடியாது, என்னால முடியும் அப்படின்னு மேல போனாரா. அவர் வந்து அந்த ஜோதியை வந்து பார்க்கவே முடியல. அதனால ஒரு கண்ணை வந்து போயிடுத்த வந்து முடிய காண சென்ற பிரம்மனோட கண்ணு என்னாச்சு, சிவ பேரொளி தாங்காம குருடாயிடுது. நாராயணன் வந்து அடி தேட முடியாம தன்னால முடியலன்னு அந்த முடிவுக்கு வந்து சரண் அடைஞ்சுட்டார். ஆனா பிரம்மா தான் வந்து தாழம்பூவோட துணை கொண்டு பொய் சொல்லியதால மாட்டிக்கொண்டு. பிட்டை என்பது என்ன? பிட்டுக்கு மண் சுமந்து. இப்ப நம்ம வந்து ஒரு இது அப்படி இருக்கு இல்லையா, ஒரு அர்த்தம் இருக்கு, இன்னொரு அர்த்தத்துக்கு பார்க்கலாம். பிட்டை என்பது என்ன? பிட்டுக்கு மண் சுமந்த சிவபெருமானை குறிக்கிறது. இவன் பிட்டு தின்ன பிட்ட பார்த்து கொண்டிருக்கான். அதாவது அந்த உங்களுக்கு எல்லாம் கதை தெரியும், லூசா, அதாவது உதிர்ந்த பிட்டெல்லாம் எனக்கு கொடுக்கணும். இப்ப அந்த கதையை நம்ம பார்க்க போறோம். அதனால முழுசா இருக்கிறதுலாம் நீ எடுத்துக்கோ அப்படின்னு வாக்குவாதம் பண்றாரு. இவர் அந்த பாகத்தை பெண் பார்த்து கொண்டிருக்கிறாள், அதாவது உமையம்மை பார்த்து கொண்டிருக்கிறாள். நெஞ்சே எல்லாத்துக்கும் காரணமாக விளக்கும் சிவபெருமானை கண்டு களிப்பாருக்கு. அவன் ஆரண வேதம் முதல்வன் பிரம்மன், நாரணன், ஆதிமறையாகிய வேதம் அனைத்தும் தேடும் காரணன் அவன். அவனை வந்து முட்டை கண்டு நீ களிப்படையணும், அதாவது மகிழ்ச்சி அடையணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அழகா இந்த பாடல்ல வந்து 2 வரலாறுகளை காணணும். என்னன்னா, சிவபெருமான் வந்து கூலியாளாக வந்து மண்ணை அள்ளி அள்ளி கொட்டு என்று வச்சிருக்கலாம். மண்ணை அள்ளி அள்ளி கொட்டினார். இப்ப அது என்ன அப்படிங்கிற அந்த கதையை நான் பின்னாடி நான் சொல்றேன். இப்ப வந்து அந்த கொட்டிய மண்ணை பார்க்கும், பிறகு அந்த கூடையில எவ்வளவு மண் இருக்கிறது அப்படின்னு பார்க்கும். மடியில வந்து வந்தி என்ற அம்மையார் வந்து கொடுத்திருந்த பிட்டை பார்க்கும், அதாவது எல்லாமே பார்க்கும் வந்து தன் பாகத்துல இருக்கும் உமாதேவியை பார்க்கும். எல்லாவற்றிற்கும் காரணம் அவன் யார் தெரியுமா? அதாவது பார்க்கும்னு என்ன, எல்லாத்தையும் பார்க்கிறானா. இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறவன் வந்து அந்த வேத முதல்வனான பிரம்மாவும் திருமாலும் தேடற்கு அரிதான சிவபெருமானே அப்படின்னு முடிக்கிறார். எவ்வளவு அழகா இந்த 2 கதைகளையும் சேர்த்து ஒரே பாடல்ல படைச்சிருக்காருன்னு பாருங்க. அதாவது இந்த வந்தியோடதும் வரும்,
இவ 2 பேருக்கும் இது மாதிரி கிடையாது. திருவிளையாடல்ல வேறுதான் வரும். அந்த இவருக்கு வந்து திருநாவுக்கரசரை இது பண்ணிட்டாரு இல்லையா, மாணிக்க வாசகருக்கு வந்து நிறைய பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு இல்லையா இந்த இவர் பாண்டியராஜன். அதனால அதை தீர்க்கறதுக்காக தான் வெள்ளம் வருமாறு பண்ணினார். அது ரெண்டும் திருவிளையாடல் ஒன்னா வரும். நான் இந்த காலமேகம் இது ரெண்டத்தையும் இணைச்சு பாடிட்டாருன்னா எவ்வளவு அழகான பாடல். உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு தெரியுமா, அதிகமாக யோகமும் தத்துவங்களும் கூறு திருமூலர் கூட இந்த பெட்டுக்கு மண் சுமந்த காரணனோட வருகைக்கு காரணமான வந்தியை வைத்துத்தான் ஒரு கருத்தை கூறியிருக்காரு. அது என்ன அப்படின்னா நமக்கு ஆச்சரியமாக இருக்கு இல்லையா. இப்பொழுது அதை வந்து நம்ம நல்லா கவனிக்கலாம். வந்து அப்படி என்ன பாடல் பாடியிருப்பார் அப்படின்னு நீங்க திகைக்க வேண்டாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. இப்பொழுது சுகுணா இந்த பாட்டு. திருச்சிற்றம்பலம். யாவர்க்குமாம் இறைவர் ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாழ்வுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு என்னுரை தானே. காத்தால வந்து இறைவனுக்கு பச்சிலையிட்டு வணங்கியும், பசு நாய் பூனை காகம் அப்படி நிறைய பிராணிகள் இருக்கு இல்லையா, அதுகளுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உணவளிச்சு, அதனாலதான் நம்ம காக்காக்கு போடுறோம், இல்ல பாலை கொடுக்குறோம். இந்த பூனைக்கு அது மாதிரி நாய் வந்தாக்க சாதம் போடுறோம். இப்ப வரியாருக்கு சோறிட்டு மற்றவர்களுக்கு எல்லாம் இன்சொல் புரியும், நான் வந்து வாழணும் வாழ்வோமாக அப்படின்னு அவர் சொல்றார். அதனால எல்லா நலன்களையும் அடையலாம். உலகிற்கு வந்து நம்ம உதவி பண்ணினாக்க உலகம் நமக்கு உதவும். அதாவது வைஸ்வர்சான்னு சொல்றது, நீ உதவ அப்பாவா உதவ அப்படின்னு இருக்கு. அதுதான் இந்த பாடலோட கருத்து. இந்த மந்திரம் வந்து வேதத்திற்கு சமானமாகும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், திருமூலரோட திருமந்திரம் வந்து வேதத்துக்கு சமானம். இதுல வந்து உபதேசிக்கப்பட்ட தர்மங்களை வந்து யாரும் எந்த வித கஷ்டமும் இல்லாம எப்போதும் செய்யலாம். அதாவது பகவான் வந்து பக்தியை தான் எதிர்பார்க்கிறார், நம்ம கிட்ட இருந்து அன்பதான் எதிர்பார்க்கிறார். நீ அதை கொடு இதை கொடுன்னு அவர் கேட்கவே மாட்டார். நம்ம தான் இதுதா அதுதா அப்படின்னு வேண்டிக்கிறோம். ஏதாவது வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணணும், அப்பா மட்டும் அடிச்சுக்கிறேன், இல்ல இதுக்கு வரேன், நான் காலாலே நடந்து வரேன், அப்படி இப்படிலாம் நம்ம வந்து நிறைய வேண்டிக்கிறோம். ஆனா பகவானுக்கு என்ன வேணும், பக்தியும் அன்பும் தான் வேணும். அதனால பக்தன் என்ன கொண்டு வருகிறான்னு ஒரு போதும் அவர் பார்க்கவே மாட்டார் அப்படின்னு திருமூலர் சொல்றார். ஏன் சின்னப்பர் சிவலிங்கத்திற்கு தனக்கு தெரிந்த அளவுல தானே பூஜையை செஞ்சாரு இல்லையா. அதனால மண் சுமந்த படலம் அப்படின்னு இறைவனால சொக்கநாதர் மணிவாச்சருக்கும் வஞ்சி மூதாட்டிக்கும் அருள் செய்யும் நோக்குல தன்னுடைய திருமுடியில மண்ணினை சுமந்து வந்து பிறப்படிப்பட்ட வரலாற்றுதான் இப்ப நம்ம விளக்குகிறோம். அதாவது வைகை ஆற்றங்கரை, வைகைனால உங்களுக்கு தெரியும் எந்த ஊரு அப்படின்னு. வைகை ஆற்றங்கரையில அது மதுரை மாநகரத்துல வந்து 7 மைல் தொலைவுல திருவாதூர்னு ஒரு தலம் இருக்கு. இந்த தலத்துல வந்து இறைவன் பேர் என்ன, வாதபுரீஸ்வரர் அப்படின்னு அந்த திருநாமத்தோட அவர் இருக்காரு. இந்த தலம் வாயு பூஜித்த காரணத்தினால வாதபுரம், வாதம் பித்தம் அப்படின்லாம் நம்ம பாடுறோம் இல்லையா, வாதபுரம்னா வாயு பூஜித்த இடம். அதனால இந்த நகர்ல அமாத்திய அந்தணர் குலத்துல சிவநெறி பிறழாம, சிவநெறியிலேருந்து தவறாம இருந்த சிந்தனையாளர் வந்து அந்த ஒருத்தர் வாழ்ந்து வந்தார். அவர் பேரையா என்ன, சம்புபாதாசித், அந்த சம்புபாதாசிதர் அப்படின்னு பேர். அவர் மனைவி வந்து சிவஞானவதி. இவ 2 பேருக்கும் அன்பாக வாழ்ந்தா. நான் வந்து தென்னாட்டுல புரசவமாகிய பௌத்தம் வந்து ரொம்ப மேலோங்கி இருந்தது. இவ வந்து சைவர்கள். ஆனா பௌத்தம் மேலோங்கி இருந்ததுனால சைவ சமய வளர்ச்சி வந்து ரொம்ப கொஞ்சமா இருந்தது, குன்றி இருந்தது. இவ வந்து எண்ணிக்கையில குறைச்சலா இருந்தது. அதனால இறைவன் திருவருளால இந்த இருவருக்கும் சைவம் தழைக்கவும் வேத சிவாகம நெறிகள்லாம் விளங்கவும் ஒரு திரு மகனார் உதிக்கணும் அப்படின்னு நினைச்சார். அதனால சிவபெருமான் வந்து இது என்னது, இந்த மத்த மதங்கள்லாம் மேல ஓங்கி நிக்கிறதே, நம்மளோட இந்த சிவம் வந்து தழைத்து வளரணும்னா இவ வந்து பிள்ளை இல்லாம இருக்காளே, அதனால இவளுக்கு ஒரு குழந்தை கொடுக்கலாம் அப்படின்னு அப்போ ஒரு திருமகனார் அவதாரம் செஞ்சார். அப்ப பெற்றோர்கள்லாம் மணமகள் தங்களுடைய மகனுக்கு திருவாத ஊரர், அந்த திருவாத ஊர் தான் அது, அதனால திருவாத ஊரர்ல ஒரு பெயரை சூட்டினார். திருவாத ஊரருக்கு
சின்ன குழந்தை எப்படி இருக்குமோ அப்படிதான் வளர்ந்த. அது வயது ஏற ஏற கலை ஞானங்கள்லாம் நிரம்பின. நம்மள மாதிரி டைப்பெல்லாம் வேஸ்ட் பண்ணல, ஞானம் நிரம்பி இருந்த. 16 வயசு வந்துருது. 16 வயசுன்னா என்ன, பெண்கள் பின்னாடிதானே போவா, அப்படி போகுது. 16 வயது அளவில் என்ன பண்ணாருன்னா வாத ஒரு கலை ஞானங்கள்ல அனைத்தும் இவர் பெற்றார். அப்ப இவரது கல்வி திறத்தையும் நல்லொழுக்கத்தையும் கண்டு எல்லாருமே வியந்து போனார். ஆகா, இந்த வயசுல வேற மாதிரி டைவர்ட் ஆகாம இவரோட மூளை இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு நினைச்சு ரொம்ப வியந்து போனாலும். அந்த காலத்துல பாண்டிய நாட்டை ஒரு மன்னன், எப்போதுமே ஒரு மன்னன் நாட்டு வந்தான் இல்லையா. அப்ப அரிமர்த்தன பாண்டியன் அப்படின்னு ஒருத்தன், அவன் பேரு. அவன் ஆண்டு வந்தான். அப்ப திருவாதூரது அறிவு திட்டம் கேள்விப்பட்டான். ஆகா, இந்த வயசுல 16 வயசுல இவ்வளவு திறமையா, இப்ப அப்ப நம்ம அவனை உபயோகிச்சுக்கணும் அப்படின்னு அவனை தன்னோட அவைக்கு அழைச்சு வர சொல்லி அவரது அறிவு நலனெல்லாம் கண்டு வியந்து இவர் நிறைய கேள்வி கேட்டார். அதுக்கு அழகா பதில் சொன்ன தென்னவன் பிரமராயங்கிற பட்டத்தை கொடுத்தார். தானே ஒரு பட்டத்தை தூக்கி கொடுத்தார். சரி, அது மட்டும் இல்ல, சபையில மந்திரிய அமர்த்தி கொண்டார். அவர் மந்திரியா ஆறதுக்கு அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. திருவாதூர் இறைவனுடைய ஆணை. ஓஹோ, இது இறைவனுடைய ஆணை, என்னாலும் ஒண்ணும் இல்லை, எனக்கு என்ன திருநெல்வேலி ஒரு அற்புதமான செயலி அப்படின்னு அவர் நினைச்சுட்டார். அவர் அது மாதிரி ஓஹோ, இது இறைவன் ஆணை பொறுப்பு அப்படின்னு அதை ஏற்றுக்கொண்டார். அமைச்சர் உரிமையை தொழிலை அமைச்சர் அந்த உரிமையை பெற்றுட்டாரு. அது கவனமா இருக்கும் யாருமே. அதனால தொழிலை ரொம்ப கவனத்தோடு ஏற்றி வந்தாராம். வாதவூரர் அமைச்சராக இருந்ததுனால குடிமக்கள்லாம், ஏன்னா நம்ம நல்ல டிராக்லயே போனா இந்த குடிமக்கள்லாம் நல்ல மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. அதனால வாதவூரும் அரிமர்த்தன பாண்டியனுக்கும் கண்ணும் அவசரமாக விளக்கிட்டார். 2 பேருமே சேர்ந்து எல்லாத்தையும் நல்லதனமா பண்ணிட்டு ஒரு நாள் அரசவை கூடித்து. அப்ப எல்லா அமைச்சர்களும் இருந்த போது அரசனுடைய குதிரை சேவகர்கள், அதாவது அந்தந்த டிபார்ட்மெண்ட், யானையை பார்த்துக்கிறதுக்கு சில பேர், குதிரையை பார்த்துக்கிறதுக்கு சில பேர், காலாட்படை சில பேர் அப்படியா, அதுக்குன்னு ஒரு அட்மின் இருப்பார். அப்ப அவன் வந்தான். ஓடி அரசே, நமது குதிரைப்படைகள்லாம் குறைஞ்சிட்டே போறது, சிலதெல்லாம் வயது முதிர்ந்து குதிரைகளா ஆயிடுது, சிலதுக்கெல்லாம் நோய்வாய்ப்பட்டு அது இறக்கும் தருவாயில இருக்கு. அதனால இப்போ கொஞ்சம் தான் மிஞ்சி இருக்கு. நமக்கு ஏதான படைக்கு போனோம்னாக்கா அவ்வளவு நல்ல குதிரைகள் இல்லை, நமக்கு கட்டாய குதிரைகள் வேணும். அதனால சிறந்த குதிரைகள்லாம் நம்ம கிட்ட இல்ல. அதனால குதிரைப்படையை வலிமைப்படுத்தணும், அதை நிறைய ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது எங்களோட கடமை தானே, அதனால வழங்கி நான் தெரிவித்து கொள்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, அப்ப அவையில் நிறைய பேர் இருப்பா இல்லையா, இந்த சில தூதர்கள்லாம் அது அங்க கன்சல்ட் பண்ணுவா இல்லையா, எல்லாரையும் நிறைய பேர் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவா எல்லாம் அப்ப கீழக்கரையில நல்ல குதிரைகள்லாம் இறங்கி இருக்கான் அப்படின்னு செய்தியை அரசரிடம் அவள்லாம் தெரியும். அரசர் என்ன பண்ணார், அமைச்சர் பெருமானாகிய அந்த வாதவூரரை பார்த்து, சரி இதுக்கு யார் தகுந்தவார்னு நான் யோஜனை பண்ணேன், தாங்கள் தான் தகுந்தவர். என்ன சமயோச்சிதம் என்னென்ன பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், எந்த விஷயத்தையுமே டேக்கிள் பண்றோம். அது எப்படி நம்ம சமயோச்சிதமா சமயத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளோட பிளான் எல்லாம் மாத்தி பண்றதுதான் சமயோச்சிதம். அதனால வாதவூரரை பார்த்து, சரி நம்மளோட கருவூலம்ங்கிறது என்ன, ட்ரெஷர் இது இல்லையா, அது இருக்க பேங்க் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். கருவூலத்துல நீ வேண்டும் பொருள் எல்லாம் பணியாளர் மூலம் எடுத்து வர சொல்லு. அப்போ அங்க போய் நல்ல குதிரைகள் எல்லாம் வாங்கி வருங்க அப்படின்னு ஒரு கட்டளை. இந்த அன்பா சொல்றதை விட கட்டளை இட்டா அதை சில மேற்கொண்டு அந்த காலத்துல எல்லாரும் பண்ணிட்டு இருந்தா. இந்த காலத்துலதான் ஆமா நீ போ, உன்னோட கட்டளை நீ அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த காலத்துல எல்லாம் ஆணையிட்ட உடனே பண்ணிடுவா, அதுவும் ராஜா ஆணையிட்ட கட்டாயம் பண்ணு. வாதவூரர் என்ன பண்ணா, அரசனோட ஆணைப்படி அந்த கட்டளை ஏற்று அந்த போர் பண்டாரம்னு அதை சொல்றது, அது எது வச்சிருக்காளோ நிறைய இருக்கும். உங்களுக்கு இப்ப திருவனந்தபுரத்துல எத்தனை ஒரு 4-5 வருஷம் முன்னாடி கண்டுபிடிச்சா பாருங்க, அது மாதிரிதான் இருக்கும். ஒரு குவியலும் அந்த இருக்கும். அத மாதிரி அந்த திறந்து நிறைய அளவிறந்த பொருட்களை ஒட்டகத்தின் மீதுல ஏத்திட்டு படைகளும் பரிசனங்களும் எல்லாம் தன்னை சூழ்ந்து வர இவர் என்ன பண்ணார், முதல்ல சொக்கேஸ் எப்போதுமே கடவுளை துதிச்சு விட்டுதான் அதுக்கப்புறமா தான் மேற்கொண்டு நம்ம என்ன நிகழ்ச்சி என்ன எதுக்காக நம்ம தயார்படுத்திக்கிறோமோ, ஏதோ எந்த காரியத்தை செஞ்சாலும் முதல்ல இறைவன் கிட்ட சொல்லிட்டு அது போனா இல்லையா. அது மாதிரி இவர் என்ன பண்ணா, மதுரையில சொக்கேசன் இருந்தார் இல்லையா, அந்த ஆலயத்துக்கு போய் முதல்ல வணங்கி ஆசி பெற்று அதுக்கப்புறம் மதுரையை விட்டு புறப்பட்டார்.
பல மைல்கள் பல தூரம் ஆயிடுத்து வந்த உடனே ஒரு திருப்பெருந்துறை அப்படின்னு ஒரு தலம் வந்தது. அந்த ஊரை அணுக 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 கிட்டக்க போக 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 இப்ப கோவிலுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். கோவிலுக்கு போறோம்னு நம்ம நினைப்போம். சில பேர் சினிமாக்கு போறோம்னா ஆஹா சினிமா ஒருவேளை டைம் ஆயிடுதோ, ஒருவேளை எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ல இருந்து பார்க்கணும், இது ஆயிடுத்தோன்னு மனசு ஒரு பதிக்கிறது. அது வேற பதிப்பு. கோவிலுக்கு பொறிச்சு ஆஹா தேவாராந்தெல்லாம் ஆரம்பிச்சிடுமோ, தேவனை பார்க்க முடியுமோ அப்படின்னு அது வேற. அது மாதிரி இவருக்கு என்ன, அந்த திருப்பெருந்துறை அணுக 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 அவன் மேல இருந்த ஏதோ ஒரு சுகம் குறைஞ்சிட்டே வருது. ஆஹா எனக்கு மனசு இன்னைக்கு ஒரே லேசா இருக்கா மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி ஏதோ ஒரு பாரம் குறைஞ்சா மாதிரி அந்த ஊர் அணுக அணுக அப்ப மனசு லேசாகி இது போல ஒரு உணர்ச்சி. சரி சரி இந்த தலம் தான் இறைவன் தன்னை ஆட்கொள்ளும் இடம் போல இருக்கு அப்படின்னு அவருக்கு திடீர்னு ஒரு உணர்வு தோன்றுது. அது நம்ம அறியாம தோன்றும். அது இறைவன் பண்ணி இறைவன் சொல்லிதான் அப்படி தோன்றும். அந்த வேடையில என்ன ஆச்சுன்னா, இவருக்கு அந்த சிவநாம முழக்கங்கள்லாம் எங்கேந்தோ வர ஒலி கேட்டது. இந்த சிவனை பத்தி பாடல்கள், சிவநாமங்கள், வேத ஒலிகள் அப்படின்னு எல்லாம் கேட்டது. சரி அப்ப அந்த அப்போ ஆஹா மகிழ்ச்சி திளைத்தார். அதாவது தான் எதுக்கு வந்திருக்கோங்கிறத மறந்துட்டே கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டேன். அந்த ஒலி வரும் திசையை நோக்கி ஒரு வாத ஊரர் விரைந்து போனார். அதாவது சீக்கிரமா போனார். அந்த எங்க இது ஒலி வருதோ, ஆஹா ஒலி வருதே, நம்ம போனோம் சீக்கிரம் போனோம், இற முடிச்சுட்டு போறதே அப்படின்னு. அப்போ ஒரு இடத்துல அங்க போனார். கல்லால மரம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். தட்சிணாமூர்த்தி இருப்பார் இல்லையா? கல்லால் என்படி அமர்ந்து நான் மரம் இங்கே ஆரங்குவதன் கற்று கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிருந்த புரணமாய் மரங்களுக்கு அப்பால் இல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்து பாட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொக்கே வெல்வாம்னு அது தட்சிணாமூர்த்தி ஸ்லோகம். அப்படி கல்லால் அப்படின்னு ஒரு மரம் இருக்கு இல்லையா? அந்த மரத்துக்கடி கல்லால மரம் அது மாதிரி ஒரு பெரிய ஒரு குருந்த மரம், கல்லால மரம் மாதிரி அவருக்கு தோணித்து. தட்சிணாமூர்த்தி மாதிரி தோன்றது, கல்லால மரம் மாதிரி தோன்றது. அங்க இருக்கிற சிஷியர்கள்லாம் சனகாதி முனிவர்கள் மாதிரி அவருக்கு தோன்றது. சரி சில சீடர்களோட ஞானமே வடிவா ஒருவர் ஞானி போல அங்க அமர்ந்திருந்தார். உடனே வேத சிவாகமங்களும் புராண இதிகாச சமய நூல்களும் பல நூல்களையும் கற்று தெரிந்தவர்கள் போன்ற சீடர்கள் அவரை பார்த்த ஒரு முகத்திலேயே தெரியும், கற்றறிந்தவர்கள் அப்படின்னு. அப்ப குருவோட வலத்திருக்கை சின்முதிரையை காட்டியிருக்கிறார். அப்படியே தட்சிணாமூர்த்தி நினைவு இவருக்கு வந்தது. அப்ப அவரோட திருமுகம் யாரோட திருமுகம், யாரு குரு இருக்காரோ அவரோட திருமுகம் பொழிமண்டலமாக இவருக்கு திகழ்ந்துதான். அவரது கண்கள் திருவருள் விளக்கத்தை செய்து கொண்டிருந்தன. அப்படி இவ்வாறு அந்த வீட்டில் இந்த குருநாதரை பார்த்துட்டாரு இல்லையா? அவர் எதுவும் சொல்லிட்டு இருக்காரு. இப்படி சின்முதிரையை காமிச்சிட்டு இவள்லாம் அப்படியே பார்த்துட்டே இருக்கு. அவர் மூஞ்சி பார்த்துட்டே இருக்கு. சில பேர் மூஞ்சி பார்த்தாலே போறோம், வேற ஒண்ணுமே நமக்கு வேண்டாம். அப்ப அதை பார்த்த வாத ஊரர் தாம் பல நாட்களாக நம்ம ஒரு குருநாதரை தேடிட்டு இருக்கோமே, அது இவர் தானா அப்படின்னு மனசுல ஒரு எண்ணம் வந்துருது. அப்படின்னு எண்ணினார். காந்தம் இருந்தா நம்ம தான் எறும்புனா, காந்தம் இருந்தா நம்மள அப்படியே பிடிச்சு இழுத்துடும், அப்படியே ஒட்டின்றோம். அது மாதிரி காந்தம் கண்ட இரும்பு போல வாத ஊரர்னால என்னாச்சு, குருநாதர் வசம் அப்படியே போக ஆரம்பிச்சுடுது. அப்புறம் இந்த நிலையில விரைந்து அருகில போனார், அதாவது கிட்டக்க போனார். போன வாத ஊரர் என்ன பண்ண, ஒரு மரம் இருந்ததுன்னா ஒரு கோல்ங்கிறது என்ன, ஒரு அப்படியே தடால விழற மாதிரி சஷ்டாங்க நமஸ்காரம் பண்ற மாதிரி அவர் என்பது அடியற்ற மரம் அப்படின்னு அப்படியே வேரோட ஒரு மரம் சாய போறதுன்னு எப்படி இருக்கும், தடால் விழும், இங்க அங்க பார்க்காது. அப்படி அவரோட திருவடியில விழுந்து பணிஞ்சுட்டாராம். ஐயனே இளையனே ஆட்கொண்டருள்க அப்படின்னு சொல்லி அப்படியே விழுந்து வேண்டிக்கிட்டாங்க. வாத ஒருவரோட பரிபக்குவ நிலையை கண்டு அவருக்கு சாதாரணமா ஒரு இவரா தானே இருந்தார், மந்திரியா தானே இருந்தார். என்னத்தால் இப்படி வந்தது, அதுதான் எப்படி அந்த இவருக்கு இதுக்கு ரமண மகரிஷிக்கோ இல்ல மத்தவாளுக்கோ வந்தது இல்லையா? அத மாதிரி இவருக்கு ஒரு ஞான உணர்வு அப்படியே விவேகானந்தருக்கு வந்தது இல்லையா? இவர் உடனே கையை வச்ச உடனே அத்தனையும் அவருக்கு போன மாதிரி இவரை பார்த்த உடனே விவேகானந்தருக்கு எப்படி அந்த நல்ல குணங்களும் நல்ல அந்த சத்து விஷயங்களும் அவருக்கு வந்ததோ அதே மாதிரி இவர் என்ன பண்ணா,
சுகர்லாம் எப்படி இருக்கு அத மாதிரி வந்துடுது. அதனால ஒரு வந்து பரிபக்குவ நிலையை அடைஞ்சா மாதிரி இருந்தது யாருக்கு, அந்த குருக்கு. அந்த அந்த நிலையை கண்ட குருநாதர் வந்து திருக்கண் நோக்கம் கண்ணால பார்த்தார், கண் தீட்சை. அப்புறம் பரிசம் முதலிய தீட்சை, ஸ்பரிச தீட்சை, கண் தீட்சை அப்படிலாம் திருவடி சூட்டி திரு ஐந்து எழுத்து அவருக்கு உபதேசம். அத்தனை பேர் இருக்கிறச்சு இவரையே பண்ணணும். அதுதான் ஏன்னா பழைய இதையே நம்ம பார்க்கணும், அது இப்போ வேண்டாம். முற்காலத்துல முன்னாடி ஜென்மத்துல என்ன ஆச்சுன்னு அது தெரிஞ்சுட்டா உங்களுக்கு டக்குன்னு இவர்கிட்ட வந்துட்டாரே அப்படின்னு. முன்காலத்திலேயே அது வந்து அடுத்த கிளாஸ், அடுத்த இதை நான் சொல்றேன். என்னத்தினால இப்படி மாணிக்க வாசிக்கிற மாதிரி தான். அதனால வந்து சரின்னு அவர் பார்த்த உடனே 2 பேருக்கும் 2 கண்களும் சந்தித்தன. வந்து காதலனும் காதலியும் சந்திக்கிற மாதிரி 2 கண்களும் சந்தித்தன. ஆனா இவரோட கண் தீட்சை, தீட்சை எல்லாமே திருவடியை வந்து சூட்டி திரு ஐந்து எழுத்து அவருக்கு உபதேசம் செஞ்சார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நிறைய படங்கள்லாம் வருது இல்லையா. இவர் அப்படியே இவர் உட்கார்ந்துட்டு இருப்பார், இப்படி தலையில அவர் கை வைப்பார் சிவபெருமான், அப்படியே அவர் மேல விழுந்திருப்பார். அதெல்லாம் பெரிய பாக்கியம். அதனால திருவடிகளை மீண்டும் 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 வணங்கினார். அவருக்கு தெரியல, இந்த ஐயங்கார்கள்லாம் 3 தரம் 6 தரான ஒரு கணக்கு வச்சுட்டு இது பண்றாரு. இவரா வணங்கிட்டே இருக்காரு, அப்படியே வணங்குறாரு. அப்ப வந்து சரி, ஞானாசிரியர் இல்லையா, அந்த அங்க தட்சிணாமூர்த்தி மாதிரி ஒரு குரு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் ஞானாசிரியரோட திருவருள் நோக்கால என்ன பண்றத, ஞானத்தோட திருவுருவாகவே வாதூர மாறி போயிட்டார். ஒரு செகண்ட் தான். அதுல பரமஹம்சர் எப்படி தன்னோட இதை வந்து அத்தனை இவர் விவேகானந்தர் அத மாதிரியே இவர் அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணல. அதுலேருந்து கொஞ்சம் கொடுத்துருப்பாரு. அவருக்கு என்ன அல்ல குறையாத அருள் தான் சிவபெருமான். அதனால ஒன்னும் சற்றும் குறைஞ்சு விடுமா இல்லையா. அதனால குருத்துவம் குறையுமோதான் அப்படின்னு வந்து திருப்புகள்லயா இருக்கு. அதனால ஞானத்தோட திருவுருவாகவே மாறிட்டார் வாதவூரன். வாதவூரன் யாரு, வெறும் சாதாரண மந்திரி. அவர் மாறிட்டார். அதனால ஞானத்துக்கு மாறினார் இல்லையா. தன்னை சுற்றி இருந்த எல்லாத்தையும் மறந்தார். தான் ஏன் வந்தோம், எதுக்காக வந்தோம், ராஜாவை மறந்தார், எல்லாத்தையும் மறந்துட்டார். அப்புறம் குருநாதரோட திருவடிகளுக்கு நம்மை ஆட்கொண்டு கருணையை குறித்து அவர் என்ன பண்ணார், சொல் மாலை உடனே சொல் மாலைகள் உடனே நமக்கு வந்து ஸ்பான்டேனியஸா வராது. எழுதி வச்ச திருப்புகளோ எழுதி வச்ச அந்த அபிராமி அந்தாதியோ நமக்கு சொல்ல தெரியல. இது வந்து அவரை தானே சொல்லுவாரா இல்லையா. ஆனா அது மாதிரி நம்மள வந்து நீங்க பயிற்சி பண்ணிக்கணும். சும்மா இது மாதிரி லெக்சர் கொடுத்து பிரயோஜனம். நம்ம வந்து வாழ்ந்து காமிக்கணும், நம்ம பண்ணணும். அதனால எல்லாத்தையும் மறந்துட்டாரு இல்லையா. குருநாதரோட திருவடிகளுக்கு தம்மைய ஆட்கொள்ள கொண்ட கருணையை வந்து குறிச்சு, ஆஹா என்ன கருணை, என்ன உடனே ஆட்கொண்டியே அப்படின்னு ஆட ஆரம்பிச்சுட்டார். சொல் மாலைகள் இந்த கந்தர் அலங்காரம் அப்படிதானே. என்னட வந்து நாவிலே சித்திரமாகவே கட்டி, அப்படி நாசிக்கூர் பக்தனின் முனபத்மமான பூமித்து அன்பான நூலிட்டு நாவிலே சித்திரமாகவே கட்டி ஒரு ஞான வாசம் வீசி பிரகாசியா நிற்ப மாசிலோ ஒரு புத்தி அழிப்பாட மாத்திருக்கா புஷ்பமாலை கோலப்பிரபால பாதத்தில் அணிவேனோன்னு சொல்வார். அது மாதிரி எனக்கு அந்தந்த பூ எல்லாம் இருந்தா காஞ்சி போயிடும், இல்ல மறுநாளான போயிடும் அப்படின்னு சொல்லுவார். தன்னோட எச்சல் வாயால அந்த நாட்கால அந்த சொல்ல அவர் சொன்னார். அப்ப சொல் மாலைகளை சூட்டினார். அவ்வளவுதான். நான் எந்த பணிக்காக வந்திருக்கிறோங்கிறத மறந்தே போயிட்டார். அடியோட மறந்து போயிட்டார். கொஞ்சம் இல்லை, எல்லாமே ஃபுல்லாவே மறந்து போயிட்டார். இப்ப மாணிக்க வாசகர் வந்து அரசனோட ஆணைய மதியாது தான் குதிரை வாங்கறதுக்காக எடுத்து சென்ற செல்வத்தை எல்லாம் என்ன பண்ணினார், அந்த கோவில்ல வந்து திருப்பணி நடந்திருந்தது. அத்தனையும் கொடுத்துட்டார். இவன் தெரியல, நான் வந்து இந்த செல்வம் எல்லாம் நான் வந்து ஒரு மந்திரி, நான் வந்து ஒரு ராஜா கிட்ட இருந்து இந்த பணத்தை எடுத்துன்னு வந்திருக்கேன், குதிரை வாங்கறதுக்காக வந்திருக்கேங்கிறதெல்லாம் மறந்து போயிடுது. இந்த திருப்பணிக்கு செலவழிச்சுட்டார். அப்புறம் என்ன பண்றது, ஒரு ஒற்றன் இருக்கு. அந்த ஒற்றன் வந்து இதை பார்த்தான். ஓ இப்படியா இவர் பண்றார், வந்து மன்னன்ல சொல்லணும் அப்படின்னு மன்னனோட கோபத்துக்கு ஆளாயிட்டார். அப்ப வந்து அவரை என்ன பண்ணார், அவர் ஊர் திரும்பின உடனே அவரை வந்து கொதிக்கும் ஆற்று மணல நிக்க வச்சு அவருக்கு கடுமையான தண்டனை. நான் வந்து கொடுத்த பொருள் எல்லாம் நீ வந்து என்னோடது, அரண்மனை இது, அது வந்து பொது சொத்து கிடையாது. அத போய் நீ எடுத்து இந்த மாதிரி திருப்பணிக்கெல்லாம் என்ன கேட்காம, என்கிட்டயாவது சொல்லியிருக்கணும், ஒரு வார்த்தை கேட்காம நீ பண்ணிருக்கேன்னு அவருக்கு பல தண்டனைகள் கொடுத்து. அப்ப வந்து பல
நினைச்சு அரசன் கொடுக்கும் தண்டனை எல்லாத்தையும் நிறைய கொடுத்தார். என்னென்னது நம்மளால பொறுக்க முடியாதோ அத்தனை தண்டனை, எல்லா தண்டனையும் இவர் ஏற்று இறைவனை தான் நினைச்சார். அது தண்டனை நினைக்கல, இறைவனை நினைச்சு என்ன பண்ணார், அதை பொறுத்துண்டார். மாணிக்க வச்சு இருந்தா தன்னோட அடியார் தவிர்ப்பதை இறைவன் பார்த்து கொண்டிருப்பாங்க. ஏன்னா மணிமணியா இவர் வார்த்தைகளை இருந்து வாச்சகத்தை எல்லாம் சொன்னதுனால அவரை மணிவாச்சகா மாணிக்க வாச்சகா அப்படின்னு அவர் சொன்னவராச்சு. அதனால மாணிக்க வாச்சகரை காப்பாத்துறதுக்கு நினைச்சு மாணிக்க வாச்சகரை உடனே மாணிக்க வாச்சகர் தவிச்சார். இறைவன் பார்த்து கொண்டிருப்பாரு. என்ன தவிச்சார்னு சொல்றதை விட அவர் ஏத்துண்டார்னு வச்சு. இப்ப மாணிக்க வாச்சகரை காப்பாற்றணும்ல இறைவனார் என்ன பண்ணார், எல்லாரும் பார்க்காத வகையில வைகை இருக்கு இல்லையா, வைகையில வெள்ளப்பெருக்கு உண்டாக்கிட்டார். திடீர்னு வெள்ளப்பெருக்கு. அப்பப்பா வைகையில ஏற்பட்ட வெள்ளம் என்னாச்சுன்னா ஆற்று கரைய உடைச்சிட்டு வெளியேறி ஊருக்குள்ள கொடுத்து. உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த சென்னையை பத்தி தெரியும் எப்படி வந்தது, எல்லாரும் எத்தனை பேர் கஷ்டப்பட்டா அப்படின்னு. அதனால அதை சொல்லவே வேண்டாம், விவரிக்கவே வேண்டாம். அது அந்த கரையை உடைச்சிட்டு உள்ளுக்குள்ள ஊரே நாசமாயிடும் போல இருந்தது. இன்னும் கொஞ்சம் தான் பாக்கி இருக்கு, அத்தனையும் அழிஞ்சு போயிடும் போல அப்படி இருந்தது. அதை பார்த்த உடனே காவலாளர்கள் என்ன பண்ணா, அரிமர்தன பாண்டியன் அரண்மனையில இருக்கான், அங்க இருக்கான். அவன் வைகை எங்க இருக்கு, இங்க வைகையும் இருக்கு, இருந்தா கூட அது அவன் பெரிய உப்பரிகைன்னு இருக்கும், அப்படி இப்படி மாட மாளிகை கூட கோபுரம் அதுல இருக்கான். அவனுக்கு என்ன தெரியாது இது வெள்ளம் வந்தா. அதனால எல்லாம் விவரத்தை அவன்கிட்ட போய் எல்லாரும் சொன்னான். அரிமர்தன பாண்டியன் பயந்து போயிட்டான், கலக்கமாயிட்டான். ஐயோ பதைச்சு குடிமக்கள் எல்லாம் காப்பாத்தணுமே அப்படின்னு முதல்ல அதுதான் ஒரு அரசனுக்கு அதுதான் இலக்கு. அதனால குடிமக்களை காக்கும் பொருட்டு குடிமக்களுக்கு வெள்ளப்பெருக்கு எடுத்து வரும் ஆற்றின் கரையை எப்படியான அடைக்கணும், நீங்க என்ன பண்ண வேணும், எல்லாரும் ஃபேமிலிக்கு நீங்க டர்ன் போட்டு அதை அடைக்கிறதுக்கு பாருங்க. இது அதாவது இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு குடும்பம், அடுத்த நாளைக்கு ஒரு குடும்பத்துல இருந்து யாரான ஒருத்தர் அதை அடைக்கிறதுக்கு பார்க்கணும். எப்படி அடைப்பேடோ, மணல் மூட்டையை வைப்பேடோ, எது பண்ணுவேடோ, ஆனா அடைக்கிறதுக்கு பார்க்கணும் அப்படின்னு ஆடிட்டு அவன் மேலும் மேலும் சிந்திச்சான். அப்போ ஒரு எண்ணம் தோன்றியது. அதை செயல் ஆற்ற நினைச்சு அமைச்சர்களிடம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, அதுபடியே அரசரோட காவலாளர்கள் இல்லையா, பாண்டி நாட்டு குடிமக்களை ஆற்றின் உடைப்பட்ட கரை உடப்பட்டு இல்லையா, அந்த கரையை அவர்களுக்கு உரிய முறையில அளந்து, அதாவது என்ன பண்ணலாம்னா இருக்கும் இல்லையா, ஒரு 40 20 கிலோமீட்டர் இருக்குன்னு, 20 கிலோமீட்டர் இருக்காது, சும்மா இப்போதைக்கு 20 அடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அடி இந்த ஃபேமிலிக்கு, இன்னொரு அடி இந்த ஃபேமிலிக்கு, இன்னொரு அடி இந்த ஃபேமிலிக்கு அளந்து கொடுத்துட்டு எல்லாரும் ஒரே அட் அ டைம் எல்லாம் பண்ண முடியாது இல்லையா. அதனால இருக்கிற அத்தனை பேருக்கும் உங்களுக்கு எல்லாம் இது ஒரு கடமை ஒவ்வொரு குடும்பம் அப்படின்னு என்ன பண்ணா காலக்கெடுவும் கொடுத்துட்டான். அதாவது நான் 3 நாள் தரேன் உங்களுக்கு, 3 நாளுக்குள்ள இதை அடைக்கணும் அப்படின்ற மாதிரி அவரோட பதிவு நம்ம சினிமால எல்லாம் பாக்குறோம் இல்லையா. அதனால இந்த குடும்பத்துல இருக்கிறவாளெல்லாம் எழுதி அவளை பதிவு பண்ணி, நீ இன்னைக்கு இந்த இதுல இருந்து இதுக்கு வரைக்கும் எடுத்துக்கோ, உனக்கு இதுக்கு வரைக்கும் இது வரைக்கும் 3 நாள் தான் உனக்கு டைம் தரேன், உனக்கு 4 நாள் டைம் தரேன் அப்படின்னு அவளோட பங்கனை அடைக்க உத்தரவிட்டு. அதுக்கெல்லாம் நிறைய அத்தாரிட்டிஸ் எல்லாம் இருந்து அவளுக்கு அரண்மனையும் அதுவும் ராஜான்னா எத்தனை பேர் இருப்பா இல்லையா, எல்லாரும் இது மாதிரி பண்ணிடுறாங்க. அதனால காலக்கெடுவும் வச்சுங்க. வீட்டுல இருந்து யாரான ஒத்தரான சிறமேற்கொண்டு அந்த வேலையை முடிச்சானோ அப்படின்னு காலக்கெடுவுடன் அரசன் தெரிவிச்சுட்டான். இது பண்ண சரியான தண்டனை உங்களுக்கு வழங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மக்கள் எல்லாம் என்ன பண்ணா, என்னென்னலாம் அவளுக்கு என்ன முடியுமோ அதுதான். சில பேர் அறிவிலிகளா இருப்பா, அதாவது படிச்சவாளா இருக்க மாட்டா. அதனால வெக்கல், பசுந்தலை, மண்வெட்டி, கூட எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போய் கூலிக்கு வேலையாள் போன்றவர்கள் எல்லாம் அவர்த்தையும் மகிழ்ச்சியா அந்த பொறுப்பா அந்த ஆற்றோட கரையில அடைக்க தொடங்கினாங்க. அந்த மணல் முட்டை இதெல்லாம் மண்வெட்டில எடுத்துட்டு இந்த மண் எடுத்து அங்க போட்டு அப்படி எல்லாம் பண்ணினாங்க. அப்ப பாண்டி நாட்டுல தென்கிழக்கு திசையில வஞ்சி அப்படிங்கிற ஒரு மூதாட்டி, இதை நல்லா கவனிச்சுக்கணும். இது பக்திக்கு எடுத்துக்காட்டு. வஞ்சின்னு ஒரு மூதாட்டி விட்டு தன்னோட வயிற்று பசிய
அவன் வந்து சொக்கநாதர் இருக்காளே, மதுரையில சொக்கநாதர் இருக்காளே இறைவன், அவனுக்கு ரொம்ப பேரு. நம்ம வந்து நைவேத்தியம் பண்ணணும், அங்க போய்தான் நைவேத்தியம் பண்ணணும்ங்கிறது கிடையாது. நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், சுவாமி கிட்ட வச்சு அதை வந்து மணியை அடிச்சு இப்படி எல்லாம் பண்ணி அதெல்லாம் நைவேத்தியம் பண்றோம் இல்லையா? அதெல்லாம் அவளுக்கு ஒண்ணும் தெரியாது. தினம் எழுந்தோட என்ன செய்வான்னா, இறைவனுக்கு வந்து ஒரு இலையாவது அவன் தலையில இட்டு மகிழ். ஒரு திருமந்திரத்துல என்ன சொல்லியிருக்கு, பச்சிலையை சொல்லியிருக்கா. அதனால என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, அவ வேற வயசான பண்ண முடியாது, ஒரு இலையை மட்டும் போடுறேன் அப்படின்னு போட்டுட்டு வந்து பசுக்கு கூட மறவாது. இது அந்த காலத்துல எல்லாம் பசு அது இதெல்லாம் இருக்கும், என்ன இழையா இருந்தாலும் அதெல்லாம் இருக்கும். அதுக்கு மறக்காம தீனி எப்படி டெய்லி ஒரு இலை தான், பூக்குடல் இலை பண்ணியிருந்தாளா. தினமும் தான் செய்யும் முதல் பிட்டு அவர் பண்றா இல்லையா, அது இறைவனுக்கு நைவேத்தியமா படைச்சிட்டு அந்த பிட்டை என்ன பண்ணா சிவனடியாருக்கு வழங்கி ஏனைய பிட்டுக்கள்லாம், அதாவது வந்து நான் வந்து இவ்வளவு சம்பாதிக்கிறேன்னா அதுல 10% கோவிலுக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி, இல்ல 10% ஏழைகளுக்கு அப்படின்னு நம்ம பிளான் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இவ என்ன பண்ணிருக்கா, அந்த பிட்டு பண்றச்சே அதுல இது ஒரு பங்கு நான் வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அதை அடியார்களுக்கு கொடுக்க வேண்டியது, அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். பாக்கி எல்லாம் வித்து அதுல இருந்து அவ பழைச்சிடலாம். அப்படி எளிமையா வாழ்ந்து வந்து இது தினசரி இந்த மாதிரி வழக்கமா வாழ்க்கையில ஏற்படும். அப்படி அவளுக்கு அப்ப வஞ்சி பாட்டிக்கும் எல்லாருக்கும் வரைச்சே வஞ்சியை மட்டும் விடுவாளா, நீ தனியா இருந்தான்னா இல்ல நீ கூட்டமா இருந்தான்னா இல்ல 10 பேரோட இருந்தா என்ன, அது கிடையாது. குடும்பம் நம்ம வந்து அந்த ரேஷன் கார்டுல உன்னோட பேர் வந்துருக்கு இல்லையா, உனக்கு குடும்பம் அது. அதனால நீ வந்து என்ன பண்ணணும், நீ யாரை வச்சுப்பியோ ஆளை வச்சுப்பியோ நீ வருவியோ உன்னோட பார்ட் இதுதான், உன்னோட அந்த அளவு இதுதான், இதை வந்து நீ எப்படியான அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அரசினால வந்து ஆட்சிக்கரையை அடைக்குமாறு பாகம் பிரிச்சு அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப வஞ்சி என்ன வயசு இருந்த மூதாட்டி, அவ வேற தனியா வேற இருந்தா, அவளோட உத்தரவு கிடையாது, சின்னவாளோ பெரியவாளோ யாருமே இல்ல, அவளுக்கு சிவனேதான் கதி அது. அப்ப வந்து அவளோட ஒத்துருமே இல்லைனால தன்னோட பங்கிற்காக ஆற்றங்கரையை அடைக்க தகுந்த கூலியாளியை தேடினார், வாசலுக்கு வந்தார். சில பேர்லாம் வந்து இப்ப கூட நீங்க வந்து சென்னையில இருந்தாலும் சரி கிராமத்துல இருந்தாலும் சரி எல்லாரும் இந்த பொட்டி எப்படி வச்சுட்டு எல்லாரும் வரிசையா உட்கார்ந்து காலங்கத்தால 7 மணிதான். அது வந்து அப்ப வந்து நமக்கு யாரான கூலியாள் வேணும்னா அவளை வந்து இங்க பாப்பா இங்க வீட்டு வேலைய ஏதோ சொன்னா பிடிக்கணுமோ இல்ல களை பிடிக்கணுமோ இருக்காங்க, அவ வருவா. அத மாதிரிதான் இப்ப வெளியில வந்து பாக்குறா, யாரான நமக்கான கூலியாள் வருவாளா அப்படின்னு பாக்குறான். இப்ப கூலியாள் கிடைக்காதனால வஞ்சி வந்து என்ன பண்றா, ரொம்ப வயது போயிடுது, கலக்கம் ஆயிடுது. நமக்கெல்லாம் இதானோ நமக்கு வந்து நம்ம ஒரு பேப்பர் எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன், அதாவது எக்ஸாம் எழுதுறோம்னா பேப்பர் வரப்போது எழுதிருச்சே கூட கலக்கம் இருக்காது, அது தப்பா எழுதுவோம் இல்ல நன்னா எழுதிடுவோம். இந்த ரிசல்ட் வருதே அப்படி ஒரே ஒரு கலக்கம் வரும், வயிறு அப்படியே கலக்கிடும் மாதிரி அவளுக்கு. ஐயோ நமக்கு யாருமே கிடைக்கலையே அப்படின்னு அந்த வஞ்சி வந்து கணக்கு பண்றான். அவன் யார்கிட்ட சொல்லுவா, அவளுக்கு யாருமே கிடையாது, ஆனா சிவன் இருக்காரு இல்லையா, அதனால சொக்கநாதர்கிட்ட போனா, ஐயனே நானோ வயசானவா, என்னுடைய பங்கிற்காக ஆற்றின் கரையை அடைக்கு வந்து எந்த கூலியாலும் கிடைக்கல, அதனால இன்னும் என்னுடைய பங்கிற்கான ஆற்றின் கரை வந்து அடைப்படாமல அப்படியே இருக்கு, எல்லாரும் பண்றக்கா ஃபேமிலியோட போறா, ஆனா எனக்கு யாருமே கிடையாது. அதனால அரசனோட கோபத்திற்கு நான் கட்டாயம் உள்ளாயிடுவேன், என்ன வந்து இந்த கடினமான இக்கட்டுல இருந்து கொஞ்சோண்டு காப்பாயாக அப்படின்னு, அதாவது காப்பாற்றேன் அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்ச தமிழ்ல அவ சொல்ற அப்படின்னு வேண்டி நின்றான். இது வந்து சும்மா இருப்பாரா இறைவன், சாதாரணமாவே யாரா இருந்தாலும் எந்த பணக்காரனா இருந்தாலும் பக்தின்னு ஒண்ணு அன்பு மழையில இருந்தாலே போருமே. இப்ப வந்து இறைவன் அதை என்ன பண்ணா, நல்லா பக்தியாச்சே வச்சு அவளுக்கு வந்து கட்டாயம் அருள் செய்யணும், இது மாதிரி இருக்கிறவளுக்கு தான் அருள் செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டேன். அதனால மண் சமக்கு கூலியாள் மாதிரி வேஷம், எந்த வேஷம் போட்டாலும் ஒழுங்கா வேஷம், முண்டாசை கட்டிண்டா, வேஷ்டி கட்டிண்டா, இது மாதிரி மேல வந்து ஒரு துணியை போட்டுட்டான், ஒரு மண்வெட்டி ஒரு கூடை, இவ்வளவுதான். ஆமா, இதை வச்சுட்டு இந்த மான் மழு ஏந்தி வருவன்னு தலையில வந்து கங்கா நதிய வச்சுட்டு பெரிய சந்திரன் சூரியன் பாம்பு எல்லாம் இருந்தது, ஆனா எல்லாம் மாறி இப்படி வர கூலியாள் மாதிரி வேஷம் போட்டு கையில மண்வெட்டி திருமுடியில
கூடையும் சுமந்துட்டு விட்டு விற்று கொண்டிருக்க அந்த வஞ்சியோட இடத்துக்கே வரார். வேணும்னே அவ கண்ட படுற மாதிரி வரார். வந்து கூலி கொடுத்து என்ன வேலைக்கு அமர்த்துவர் உண்டோ அப்படின்னு கத்திட்டே வர. யாரான கூலிக்கு வேலைக்கு வந்து அந்த கூலி வேலைக்கு யாரான ஆள் வேணுமா, என்ன அமர்த்திக்கிறீங்களா அப்படின்னு இந்த ரோடுல ஹாக்கர்ஸ் சொல்லி வர. உடனே வஞ்சி வந்து அந்த இறைவனாரிடம் யாரு கூலியாட வந்திருக்கானோ அவகிட்ட என்னோட பங்கான ஆற்று கரை இருக்கே, இந்த வந்து அரசன் மாதிரி சொல்லிட்டாரு இல்லையா, எனக்கு யாருமே இல்லப்பா, அந்த கரையை அடைக்க முடியுமா உன்னால, ஏப்பா எனக்காக நீ பண்ணுவியா அப்படின்னு. சரி சரி நான் பண்றேன், ஆனா எனக்கு வந்து கொடுக்கும் கூலி என்ன கூலி கொடுப்ப அப்படின்னு சொல்லி. எல்லாரும் பைசா தானே கொடுப்பா, காசு தானே கொடுப்பா. அப்ப அதற்கு வஞ்சி நான் இருக்கும் பிட்டுல ஒரு பங்கு உனக்கு கூலியா தரேன் ஒருமா அப்படின்னு கேட்கிறேன். அவர் அதுக்கு தானே வந்திருக்காரு இல்லையா, பிட்டுன்னா அவருக்கு அவ்வளவு ஆசை. இறைவனாரும் என்ன பண்ணாரு, அதுக்கு சம்மதம் தெரிவிச்சுட்டாரு. அப்ப வந்து வஞ்சியிடம் வந்து நான் வந்து சரி சரி நான் பண்றேன்ப்பா, முதாட்டி அம்மான்னு கூப்பிட்டா, அம்மா நான் பண்றேன். அம்மான்னு கூப்பிட்டது யார வந்து இவ அப்பான்னு கூப்பிடுறது அம்மான்னு கூப்பிடுறதுங்கிறது இந்த கரைக்காலம் தான். இருந்தாலும் இது வந்து ஒரு வேஷம் தான். அதனால நான் இப்ப வந்து ரொம்ப பசியா இருக்கேன், ரொம்ப டயர்டா இருக்கேன், அங்கேருந்து நான் எங்கேதோ வரேன் நானு. அதனால நீ எனக்கு வந்து நீ பிட்டு பண்ணிருப்ப இல்லையா, புதுசா இருக்கிற பிட்டுங்கிறது ஒரு மோல்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல சிலதெல்லாம் உதிர்ந்து போயிடும், இது சிலதெல்லாம் அப்படியே இருக்கும், அப்படியே ஒரு பொம்மை மாதிரியே இருக்கும்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த உதிர்ந்த பிட்டெல்லாம் எனக்கு கொடுத்துட்டேன், நான் அதை உண்டு எனக்கு போறோம், போறோம் அது பசியாரு. நான் பிறகு அதுக்கப்புறமா நான் ஏப்பா விட்ட அப்புறமா இந்த சந்தோஷமா கரைய அடைக்குவேன். என்ன சொன்னா, இந்த உளுந்த பிட்டை மட்டும் எனக்கு கொடுங்க, அது வந்து வாய்ச்சா எல்லாருமே உதுத்துடுவான். அது சரி இவ பாவம், இவளுக்கு என்ன தெரியும், சரி அவ வஞ்சி என்ன சரிப்பா தரேன் தரேன் அப்படின்னு உளுந்த பிட்டை வந்து ஊக்கத்தோட அவ இறைவனுக்கு தந்தார். இறைவனோட திருவிளையாடல அவ அறிய மாட்டான், அறியாது, அவ்வளவு ஞானம் இல்லையே. அதனால அவ வந்து இறைவனார என்ன பண்ணாரு, அதை உண்டுட்டு களைப்பாரிட்டு தனக்கு எந்த கரையோ காமிக்கிறான், கரையில வந்து அடைக்க சென்றுட்டார், போயிட்டார். இவ வீட்லயே இருக்கா. அடைப்பது போல என்ன பண்ணுவா, பாசாங்க பண்ணுவார். போற அப்ப திரும்பி வந்துட படுத்துட்டு சும்மா யாரான பாக்குறா. ஏன்னா அங்க வந்து அந்த அத்தாரிட்டிஸ் எல்லாம் இருப்பா இல்லையா, யாரு பண்றா பண்ணல அப்படின்னு பண்ணு பண்ணு பண்ணுன்னு சொல்றதுக்குன்னே ஆடு இருப்பா இல்லையா. அதனால வந்து அடைப்பது போல பாசாங்க பண்ணுவார். அப்படி வந்து வைகையின் கரையில வந்து அடைச்சிட்டாரு. வந்து நான் வந்து கூலியாள் அப்படின்னு பதிவேட்டுல அவருக்கு பதிலா நான் வந்திருக்கேன் அப்படின்னு எழுதி வச்சுட்டேன், அதிகாரியிடம் கொடுத்தாரு. அப்புறம் கரையை அடைப்பது போல நடிக்கும், மற்றவர்களுக்கெல்லாம் வேடிக்கை காட்டி, அதாவது அங்க கரையை அடைச்சுட்டு இருக்காளே அவளெல்லாம் கரையை அடைக்க விடாம பண்ணிட்டாரு. இவர் நான் தான் அடைக்கலைன்னா சும்மா இருக்கணுமோன்னு அவளையும் அடைக்க விடாம பண்ணி வேடிக்கை காமிக்கிறது. எல்லாரும் இவனை வேடிக்கை காட்டியும் மர நிழல்ல என்ன பண்ண அப்பப்போ அந்த கூடையை வந்து கமுத்து போட்டு அதை தலகாணி மாதிரி வச்சுட்டு படுத்துட்டு விடுவாங்க. கால் மேல காலை போட்டுட்டு வந்து வந்தி கிட்ட வந்து பிட்டு வாங்கி சாப்பிட்டு பொழுத போக்கிட்டார். அரசாங்க காவலர்கள் அப்படியே சூப்பர்வைஸ் பண்ணுவா இல்லையா, யார் யார் என்ன பண்றா சரியா மற்றவளோட கடமை பார்க்க வருவா. அப்ப வந்து அந்த வந்தியோட பங்கு வந்து கொஞ்சம் கூட அடைக்கப்படாம அப்படியே இருக்கேன், ஆனா ஒரு ஆள் இருக்கானே, இது என்னது இது, சிச்சோ இது ஏதனால இப்படி அப்படின்னு கோபம் வந்து. அப்ப வந்தியோட கூலியாளன் அந்த இறைவனாட்ட வந்து, ஏன் வந்தியோட பங்கு இன்னும் அடைக்கப்படாம இருக்கு, இதற்கு என்ன காரணம், ஏன் சோம்பேறி பையனே நீ ஏன் இப்படி இருக்க, நீ எப்ப பாரு தூங்கிட்டே இருக்கியே அப்படின்னு சத்தம் போடுறான். காரணம் சொல்லாத இருந்தா எதுக்காக நீ பண்ணல, உனக்கு தலைவலியா இல்ல வேற தானமா, ஏன் நீ அடைக்காம இருக்க, நீ காரணத்தை சொல்லு. அப்படி காலை இப்படி ஆட்டிட்டு படுத்துட்டு இருக்காரு. அவ சொல்ல அப்படி ஆட்டிட்டு படுத்துட்டு இருக்காரு. உன்னை விட மாட்டோம், தக்க தண்டையை வாங்கி தருவோம் அப்படின்னு ஆவேசமா வண்ண சொன்னாலும், அவருக்கு என்ன, அவர் இறைவன் தானே, வேணும்னா அவ அடிக்க வச்சு அப்படியே மறைஞ்சு போயிட போறாரு, அவருக்கு என்ன, மற்றவாளுக்கு தான் கஷ்டம். அப்ப வந்து அந்த சமயத்துல வந்து என்ன வைகை கரை வந்து அடைப்பட்டு இருப்பது வந்து காண, அப்ப வந்து இவன் அப்படி
அவனை திட்டின்னு இருக்காரு. அந்த சமயத்துல எப்பவானும் வருவார் அந்த ராஜாவர். ஹரிமர்தன பாண்டியன் வரான் தன்னோட ஆட்படைகளோட வருவாங்க. வந்து எப்போதுமே ஒரு நல்லவா வந்தாலும் 10 பேர் இருப்பா, பைத்தியம் வந்தாலும் 10 பேர் இருப்பா. இவன் வந்து நல்லவன் தானே, அதாவது அரசால் புரியுறாங்க. அப்ப வந்து நிறைய பேரோட வரான், படையோட வரான். எதுக்குன்னா ஆயுதத்தோட வரான். அதனால தன்னோட ஆட்படையோட வந்து நின்னான். அப்ப நடந்தவங்க எல்லாம் காவலாளிகள்லாம் வந்து அரசு அரசு இவன் இப்படி இருக்கா பாருங்க, கால் மேல கால் போட்டுட்டு கூட தலையை வச்சுட்டு அது மேல ஜம்முன்னு படுத்துட்டு இருக்கான். அவனோட பாருங்க கரைய அடைக்கவே இல்ல. இவன் எங்கேருந்து வந்தானே தெரியலையே, வந்திக்காக வந்திருக்கேன்னு வேற சொல்றான் அப்படின்னு சொன்ன வந்து பக்கத்துல இருந்தவர்கள்லாம் ஏவி அப்படியா, அதோ நான் வரேன் அப்படின்னு கிட்ட போறான். ஏன் இப்படி இருக்க அப்படின்னு. சரி குண்டா பெரும்ப. அவன் வந்து இவர் சொல்லி சொல்லி கேட்டார். ஹரிமர்தன பாண்டியன் வந்து எழுந்திருப்பான்னு முதல்ல நைச்சியமா சொன்னா சாம தான பேத தண்டம்னு இருக்கு இல்லையா, அது மாதிரி எல்லாம் கொஞ்சம் 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 கொஞ்சமா பண்ணிட்டு அப்புறமா வந்து எடு அந்த பெரும்ப அப்படின்னு கொண்டு வர சொல்லி, அதனால இறைவனாரம் தன்னோட ஆத்திரம் தீர அடிச்சான். அவர் கைதான் வலிச்சது, அந்த பெரம்பை உடஞ்சே விடும் போல இருந்தது. அது மாதிரி அப்படி படைச்சு இறைவனார் உடனே சரி அப்படின்னு உடனே சரி பயந்த மாதிரி ஆக்டிங் தானே. இப்ப எது நீங்க வேலைக்காரனா வந்தா வேலைக்காரனா ஆக்ட் பண்ணணும், ராஜாவா வந்தா ராஜாவா ஆக்ட் பண்ணணும். ராஜா இடத்துல வேலைக்காரனா ஆக்ட் பண்ண முடியாது. இப்ப அது மாதிரி வந்திருக்கிறதுனா நான் அடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, திருப்பி அந்த கூடைய சுமந்து மண்ணை வந்து கொஞ்சம் ஒரே ஒரு இது அந்த மண் வெட்டியால் பண்ணி எத்தனோட்டு இவ்வளோ மண்ணு நிரப்பணுங்கிற அவசியம் இல்லையேன்னா அவர் கடவுள் ஒரு மண்வெட்டியால மண்ணை எடுத்து அதுக்குள்ள வச்சு தலையில சுமந்து என்ன பண்றார், அங்க அந்த உடைப்புல போட்டுட்டார். எவ்வளவு மண்ணு, இத்தோடு மண்ணு போட்டுட்டு என்ன பண்ணார், மறைஞ்சு போயிட்டார், காணாம போயிட்டார். பாண்டியன் வந்து இறைவன் அடிச்சான் இல்லையா, அந்த அடி என்ன ஆச்சுன்னா அங்க இருந்த பாண்டிய மன்னன் உட்பட உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் முதுகுல விழுந்துருக்கு. அதோட அந்த இது இருக்கும் இல்லையா, சுவடு இருக்கும் இல்லையா, அதுல எல்லாரோட முதுகுலையும் விழுந்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாலாம், திடுக்கிட்டாலாம். இது என்ன விந்தையா இருக்கு அப்படின்னு அதிர்ந்து போயிட்டாலாம். அப்புறமாதான் ஹரிமர்தன பாண்டியன் எப்படியோ கூலி ஆளாக வந்தது வேற யாருமே இல்ல. ஆஹா, நம்ம வந்து சோமசுந்தர கடவுளை எவ்வளவு நம்ம தியானம் பண்றோம், அவரே வந்திருக்காரு போல் இருக்கு. ஓஹோ இவர் இறைவன் தான் அப்படின்னு உணர்ந்தானா. அப்புறம் இறைவனுக்கு சரி அப்போ ஒரு பக்கம் வந்தாக்க அது சரிப்படுமா, அவரும் நான் தான் வந்திருக்கேன்னு சொன்னாதானே நீ வந்து இறைவன் தானே நீ நினைச்சா முடியுமா. இறைவன் உடனே அசரீரி வாக்கா வந்தார். அசரீரி வாக்கால சில வார்த்தைகள்லாம் சொன்னாராம். என்ன சொன்னார், பாண்டியனே நீ தூய நெறியில ஒன்னால தேடப்பட்ட செல்வம் முழுதும் என்னுடைய அடியவர்களோட பொருட்டு மாணிக்க வாசகரால செலவழிக்கப்பட்டது. ஏன்னா நீ வந்து பணம் கொடுத்த, அதெல்லாம் என்னோட அடியாருக்காக அந்த திருப்பெருந்துறையில கோவில் திருப்பணிக்காக அடியார்களுக்காக செலவழிக்கப்பட்டது. அதனால நான் என்ன பண்ணேன், நரிகள் எல்லாம் பரிகளாக்கி உன்னோட இடத்துக்கு அனுப்பினோம். பரிகள் எல்லாம் மீண்டும் ஏன்னா ஒரே ஒரு ராத்திரி தான் இருந்தது. அப்புறமா அந்த நரிகள்லாம் பரிகள்லாம் மறுபடியும் நரிகளை உடையிட ஆரம்பிச்சுடுத்து அவனுக்கு புரிஞ்சுடுத்து. அதனாலதான் மாணிக்க வாசகருக்கு தண்டனை கொடுத்தார் இந்த ஹரிமர்தன பாண்டியன். அப்புறம் வந்து என்ன வந்து பரிகள் எல்லாம் திருப்பி நரிகளா ஆனதுனால மாணிக்க வாசகரை நீ வந்து தண்டித்த, அது உன்னோட கடமை, அது புரியுது. அதனை பொறுக்காம எனக்கு என்ன வேணும், நான் இருக்கணும், அவனோட அன்பு இருக்கணும், அவனோட பூஜை இருக்கணும், பக்தி இருக்கணும். அதனால என்னோட கடமை என்ன, அடியவனை காப்பாற்றும். நீ தண்டனை பண்ணல அது உன்னோட விஷயம், நீ அரசு, நீ என்ன வேணாலும் பண்ணிப்போ. என்னோட கடமை என்ன, வந்து பக்தனை காப்பாத்துறது, தண்டனையிலிருந்து காப்பாத்துறது. அதனை நான் பொறுக்காம நீ தண்டிச்சே இல்லையா, அதுவும் கடுமையா தண்டிச்சே இல்லையா, அதனால பொறுக்காம நான் வைகை ஆற்று பொங்கி எழச்செய்து கரையனை வந்து உடைக்க செஞ்சேன், நான் தான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி என்னோட அடியாளான வந்தி இருக்காளே, அந்த வந்தியின் கூலியாளாக வந்து அவகிட்ட விட்டு வாங்கி உண்டு. ஏன்னா தினம் எனக்கு நைவேத்தியம் பண்றா. இப்ப நேரவே வந்து சாப்பிட்டுட்டேன். அது அவளுக்கும் மனசு திருப்தி, அவளுக்கு தெரியாது நான் தான். அப்புறமா அவ தெரிஞ்சுப்பா, எனக்கு மனசு திருப்தியா இருக்கும் இல்லையா, நான் நேர வந்து சாப்பிட்டேன். ஆனா என்ன பண்றது, பெரும்படி பட்டுட்டேன். அவ சாப்பிட்டு கூட பெரும்படி பட்டேன், நல்லதுக்கு தான் வந்தேன், ஆனா பெரும்படி பட்டோம். நீ மாணிக்க
மாணிக்க வாசகரோட உள்ளம்படி நடந்து கொண்டு நீதி நெறி பிழாமல் ஆட்சி செஞ்சு எம்மை வந்தடைவாயாக, உனக்கு நான் அருள் கூறுறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு திருவாரூர் கோயில். அரிமர்தன பாண்டியன் வந்து மாணிக்க வாசகரை சந்திச்சு தன்னை மன்னிச்சு, மீண்டும் அமைச்சர் என்ன மன்னிச்சிடுங்கோ, உங்களோட அந்த ஞான சக்தி எதுவும் எனக்கு தெரியவே இல்லை, நான் அறிவியலே, எனக்கு என்ன தெரியும், அதனால மறுபடியும் நீங்க அந்த அமைச்சர் பதவியை நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு வேண்டும். மாணிக்க வாசகரோ அதனை மறுத்து தில்லையம்பலத்திற்கு சென்று இறைவனை வணங்குவதே தன்னுடைய விருப்பம் அப்படின்னு கூறி தில்லைவனம் சென்று பல பாடல்கள் பாடி மகிழ்ந்து கடைசியிலே இறைவனாரின் ஜோதியில் கலந்தார். இறைவனாரோட ஆணைப்படி சிவகணங்கள் இருக்கு வந்தியை சும்மா விடுவாடா, ஒரு ஏழை. அதனால நம்ம ஏழை பணக்காரால பக்திக்கு வித்தியாசம் கிடையாது. கண்ணப்பர் எத்தனை ஏழை கிடையாது, ஆனா அவன் வந்து அவ்வளவு படிச்சவன். இந்த மாதிரி வந்தியை வந்து சிவகணங்கள்லாம் சிவலோகத்துக்கு அழைத்து சென்றார் அப்படின்னா அவன் எவ்வளவு கொடுத்து வச்சுவாங்க. அதனால அரிமர்தன பாண்டியன் வந்து ஜெகநாதன் என்னும் புதல்வனை பெற்று, அதுக்கப்புறமா அவனுக்கு வந்து குழந்தையே இல்லை, அதுக்கப்புறம் ஜெகநாதன்கிற ஒரு புதல்வனை பெற்று இறைவனாரின் திருவடியை அடைந்தார். இப்படியாக சித்தர் வந்து திருமூலர் கூறியபடி ஒரு பூ அது வந்து வெகுமலர்ந்து கொடு வேண்டியாகினும் ஒரு மலர் இலை கொடு மோந்து யான் முனை விதமோடு பணிவுரை வீழ்ந்து தாழ்த்தோட அருள்வாயே அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்லுவார். அது மாதிரி ஒரு மலரோ ஒரு இலையோ அதை வந்து உனக்கு போட்டு நான் வந்து மகிழ்ச்சி அடையணும், அதுல நீயும் மகிழ்ச்சி அடையணும். என்னோட மனசு வந்து மகிழ்ச்சியா இருக்கு, ஆஹா ஒரு மலர் போட்டு இறைவா நீ ஏத்துக்கோ அப்படின்னு ஏத்துக்கிறாரா இல்லையா நமக்கு தெரியாது, நம்மளோட மனசு பிரகாரம் நம்ம போடுறோம். அதனால அது ஒரு பூ அல்லது ஒரு இலையை அணிவிச்சு இறைவனை மனதார தொழுதாலும் ஏழையாக இருந்தாலும் என்ன பண்ணுவான், இறைவன் உதவி செய்வார் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா இதுல இருந்து தெரிகிறது. ஆனா வந்தியனும் கிழவி படிப்பறிவில்லாதவளாக இருந்தா கூட இறைவனுக்கு வந்து ஒரு இலை தினம் ஒரு இலை அணிவித்து அவ வந்து தொழுது தான் செய்யப்பட்ட அவளுக்கு அதான வியாபாரம், அத வந்து முதல்ல சிவபெருமானுக்கு நைவேத்தியம் செஞ்சு அந்த பிட்டை விற்று தொழில் செஞ்சு தன்னோட பிழப்ப நடத்தினார். மற்றவர்களிடம் வந்து பிச்சை எடுத்துக்கலாம் இல்லையா, இல்ல கேட்டுக்கலாம் இல்லையா, எனக்கு இது கொடுக்கும் அதை கொடுக்கும்னு கேட்கவே இல்லை. நானே ஏதாவது என்னால முடிஞ்சளவு என்ன பண்ணணுமோ அப்படின்னு. அதனால மற்றவர்களிடமும் இன்முகமாக பேசினா இன்முகமாக, அதாவது குளிர்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும், அதாவது கோபமா இல்லாம இன்முகம் நல்ல முகத்தோட, அதனால இறைவன் அன்பிற்கு பாத்திரமானாள். இப்படி திருமந்திரத்துல தத்துவத்தை தவிர வாழ்க்கையில மனிதர்கள் செய்ய வேண்டிய நல்ல செயல்களையும் கதைகள் மூலம் அவர் தெரிவிச்சிருக்கிறார். திருமூலர் என்பதை கண்டாலே மிகவும் மகிழ்ச்சி. அப்படி பண்ணியிருக்கார் திருமூலர்னாலே நமக்கு மகிழ்ச்சியா நம்ம நினைச்சிருக்கோம் வெறும் அந்த இதெல்லாம் அந்த என்ன சொல்றது தத்துவங்கள் மட்டும்தான் அவர் சொல்லுவார் அப்படின்னு நினைச்சிருக்கோம். இல்ல, நமக்கு புரியுற மாதிரி கதையும் அதுல இருக்கும். அதாவது இறைவனுக்கு ஒரு இலையோ பூவோ அர்ச்சித்து அவர் பாத்திரமாகணும். அது மறுபடியும் ஒரு தடவை அதை பாடிடும், அப்பதான் அவளுக்கு புரியும் நம்ம எதை பத்தி சொல்றோம். யார் அந்த பாட்டை பாடினோ அது பாடு. யாவர்க்குமா இறைவர் ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவு ஒரு வாய் உரை, யாவர்க்குமாம் உண்ணும் போதொரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு என்னுரை தானே. எல்லார்கிட்டயும் நம்ம கிட்ட வாய் இருக்கு, வாயிலிருந்து ஒரு சொல்லு இருக்கு, ஒண்ணுமே கொடுக்காட்டா கூட நல்ல சொல்ல மத்தவாளுக்கு உரைக்கலாம். அது என்ன, அது என்ன பைசா கொடுத்து வாங்கலாமா, நம்ம கிட்டே ஒருபடியும் களிரும் விளையாடும் புன திரு ஒருபடியும் களிரும் விளையாடும் புன சிறு மான் தரு பிடி காவலா என்று சாற்றி நித்தம் இரு பிடி சோறு கொண்டு இட்டு உண்டு இராமல் என்றால் வினையோம் இருந்தால் ஒரு பிடி சாம்பரம் காணாது மாய உடம்பு இதுவே அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்றார். எந்த அருளாளர்களா இருந்தாலும் அவ எல்லாருமே நிறைய நதிகள்லாம் போய் கடல்ல தான் விழும். அது மாதிரி அந்த இறைவனுக்காக ஒரே கருத்தை பல விதமா சொல்றா. ஒரு அரிசி மாவு இருந்தா அரிசி மாவு வச்சுட்டு பலவித பட்சணங்கள் பண்றா மாதிரி அது ஒரே கருத்து தான். அந்த கருத்தை அவாவாளுக்கு ஏத்த மாதிரி நீங்க எந்த கருத்து வேணா எந்த இவாள வேணாலும் அருளாளர் வேணாலும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு
குருநாதரும் இதே சொல்றாரு, இவரும் திருமூலரும் அப்படி சொல்றாரு. அவர் மாதிரி அதனால யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிகை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயிரை. பசுக்கு வந்து அகத்திக்கீரை அதெல்லாம் கொடுப்பா பாருங்க, அது எங்க பார்க்கறாங்க அது மாதிரி பண்ணி. யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, அது வந்து அதை எடுத்து வச்சிடணும், யாருக்கான கொடுக்கணும். யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்முறைதான், இந்தரை இன்முறைதான். நல்ல சொல்ல சொல்லுங்கோ சொல்லி அவளையும், அதாவது அவள்லாம் கெட்டவா கிடையாது, அவளுக்கு எப்படி நம்ம வந்து இத வாழ்க்கையை கொண்டு போனோம்ன்றது தெரியுது. அதனால அந்த நல்ல முறைகளை சொல்லி அவளை வந்து நம்ம நல் வழிக்கு வழி அமைத்து கொடுங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நன்றி.